Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரவா லட்டு எப்படி பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் 3 ingredients இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துல நம்ம வீட்ல வந்து ரெடி பண்ணிரலாம். ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ரவா லட்டு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் 2 ஸ்பூன் இருந்தாலே போதும். நம்ம ரவா லட்டு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் கூட வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு 250 கிராம் அளவு இருக்கும். கொஞ்சமாக வந்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து ஃபைனாக வந்து பொடி பண்ணிடக்கூடாது. மீடியமாக வந்துட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சேர்த்து இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்மளை வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்புக்கு வந்து ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு பவுட்ரு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சுகரை வந்து ரவா லட்டுக்கு அப்படியே வந்து சேர்க்கக்கூடாது. நம்ம அப்படியே சேர்த்து செய்யும் போது இந்த சுகர் வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆயிரும். நம்மளுக்கு தண்ணி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சுகர் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்னும் இப்போ வந்து நம்ம ரவை வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியான காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க பால் வந்து சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடாதா அப்படின்ட்டு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூடான பால் வந்து சேர்க்குறோம். நீங்கள் அப்படியே பால் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாளே பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் சூடான பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் அதோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதை வந்துட்டு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆற வைக்கணும். ஸோ இதை வந்து இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஆறிருக்கு. கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்டாக இருக்கும். ஸோ கை பொறுக்கிற ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து ரவா லட்டை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் இதில் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்துட்டு வீட்டிலே எப்படி வந்து ரவா லட்டு பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். கன்ஃபார்ம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.